திருவண்ணாமலையைச் சேர்ந்த விவசாயி தைவான் கிங் ரெட் டிராகன் பழ விவசாயத்தில் அதிக லாபம் பெற்று அசத்தி வருகிறார். தண்ணீர் அதிகம் தேவைப்படாத இந்த டிராகன் பழத்தை அனைவரும் பயிரிட்டு மகசூல் காணலாம் எனவும் தெரிவிக்கிறார். ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகம் பயிரிடப்பட்டு வரும் டிராகன் பழம் தற்போது தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடங்களில் பயிரிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் இளையான்கண்ணி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி டோமினிக் சாவியோ என்பவரும் தனது 1 ஏக்கர் நிலத்தில் தைவான் கிங் ரெட் வகையான டிராகன் பழத்தை பயிரிட்டுள்ளார். 1 ஏக்கர் நிலத்தில் 8 லட்சம் ரூபாய் செலவில் 500 கல் தூண்கள் அமைத்து அதன் மூலம் 2000 டிராகன் பழச்செடிகளை நடவு செய்து இரவு பகலாக பராமரித்து வருவதாக விவசாயி டோமினிக் தெரிவித்துள்ளார். இந்த பயிரை பொறுத்தவரையிலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதில் நம்ம வெளியே விவசாயத்தில் மீண்டும் வெளியே வந்துடலான்னு. ஆனால் இதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்சிடி சப்போர்ட் பண்ணணும், அதிக அளவில் பண்ணணும். இப்போ ஹெக்டேர் கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க. டிராகன் பழ சாகுபடிக்காக அரசு மானியம் கோரி விண்ணப்பித்துள்ளதாகவும் அதனை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் விவசாயி டோமினிக் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் வழக்கமாக நெல், மணிலா, கரும்பு மற்றும் காய்கறிகளை பயிரிட்டு வரும் நிலையில் இளையான்கண்ணி கிராமத்தில் டிராகன் பழ சாகுபடி நடைபெறுவது சுற்று வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. சன் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து ப. ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.